இன்னைக்கான தமிழ் கொஸ்டின் பாருங்க. முன்னிலை பெயர்கள்ல வரக்கூடிய ஒருமையில நீங்கிற வார்த்தையும் பன்மையில நீர் அப்படிங்கிற வார்த்தையும் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நீங்கள் அப்படிங்கிற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறும் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை குறிக்கக்கூடியது. நம்ம முன்னாடி நிறைய பேர் இருந்தாதான் நீங்கள்லாம் இதை பண்ணிருங்க, நீங்க எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். அப்ப முன்னாடி நிறைய பேரை குறிக்கிறதுனால இது முன்னிலை பன்மை பெயர். இந்த முன்னிலை பன்மை பெயரான நீங்கள் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு இருக்கும்போது, வேற்றுமை உருபுகள்னா ஐயால் கூ இன் அது கண் இதை ஏற்கும்போது நுங்கள் அல்லது உங்கள் என மாறுது. இந்த நுங்கள் உங்கள் இரண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த நீங்கள் அப்படிங்கிற வார்த்தை வேற்றுமை உருபுகளான ஐயை ஏற்கும்போது நுங்களை அல்லது உங்களை என மாறுது. நுங்களை காண வந்தேன் அல்லது உங்களை காண வந்தேன் இரண்டுக்குமே மீனிங் ஒன்று தான். சரிங்களா? இப்போ பாருங்க, நீங்களோட ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு சேரும்போது நுங்களால் அல்லது உங்களால் என மாறுது. இப்போ நீங்கள் பிளஸ் கூ அப்படின்னா நுங்களுக்கு அல்லது உங்களுக்கு என மாறுது. நீங்கள் பிளஸ் இன் அப்படின்னா நுங்களின் அல்லது உங்களின் என மாறுது. நீங்களோட அது சேரும்போது நுங்களது அல்லது உங்களது என மாறுது. சரிங்களா? இது தமிழில் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கொஷின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தமிழ் அவுட் சோர்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.